ஹலோ கைஸ், இது வந்து எபிசோட் 2. எபிசோடு 1ல் என்னாச்சுன்னா, நான் விளையாடிட்டு இருக்கும்போதே பாதியில் என்னாச்சு, பாதியில் சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டு. ஆனால் அது சேவ் தான் இருந்து கரெக்டாக ஆஃப் பண்ணியிருக்கும்போது சேவ் ஆயிட்டு. அதனால் அந்த வீடியோ நான் போட்டுட்டேன். இது எபிசோட் 2. நீங்கள் கமெண்டில் கேட்கலனாலும் நான் போடுறேன். எனக்கு மைண்ட் கிராஃப்ட் ரொம்ப பிடிக்கும். இது பிடிச்சிருந்ததுன்னா பார்ட் 3 ஆளுங்க. ஆனால் நீங்கள் சொன்னால் தான் பார்ட் 3 கண்டிப்பாக போடுவேன். ஐயா 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 தொண்டை பச்சி சாப்பாடு இப்போ லூஸ் மோஷன் போயிட்டு இருக்கா? நல்லெண்ணெய்க்கு பிரச்சனையா? நாலாந்தேதி நான் பண்ணிட்டு இருந்தேன். 3ஆம் தேதி இல்லையா? எங்க இருந்தா ஏன் அவனுக்கு பிடிக்கலையா? அப்படி இல்லை, எதுக்கு போட்ட உங்களுக்கு கஷ்டம்? ஏன் அப்படி சொல்ற? நீ விற்கிறதான் எங்களை ஹாப்பியா இருக்கு, அப்படிதான் நினைத்தி? ஆமாம். அப்படி இல்லை, எப்படி இப்போ? அப்போ இங்கேருந்து வேலைக்கு போ. வெளியூர் போகணும் வேலைக்கு. இப்போ உடனே வெளியூர் ஒன்று போக வேண்டாம். உடனே போகணும் இல்லையா? உடனே வெளியூர் போகணும். 10ஆம் தேதியில் நான் வெளியூர் போகணும். வேலை அதெல்லாம் நான் சரி, அதுக்குள்ள வேலைக்கு போகணும். நல்ல வேலை, அழகா ஒரு வேலை கிடக்கு. வாசமாக சம்மளம் சூப்பராக 5ஆம் தேதி தான் போட்டுறாங்க. எங்க மரியாதை நீ வாயில வந்துடும். நல்ல அழகான வேலையை விட்டுட்டே இல்லை நீ போறியா? அங்கே போனேன். அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்துட்டாங்களா, என் சைட்டு 2 பேர் வேலைக்கு வளர்த்து போயிட்டாங்க. அதனால எனக்கு அங்கே பார்க்குறதுக்கு மனசு இல்லை. இருக்கட்டும், இப்போ போ எடுப்பாரு. எத்தனை பேர் போயிட்டு ரிட்டர்ன் வருவாங்க தெரியுமா? இப்போ போனால் நல்லா இருக்கு. மரியாதை விட்டுட்ட பார்த்தியா? மரியாதை சூப்பர் தான். சரி, இங்கே சாமுவேலில் கேட்டு பார்த்தியா? என்னவே சாமுவேல் ஹாஸ்பிட்டல் கிம்ஸ்ல ஒரு ஃபார்ம் போட்டு பார்ப்போமா? இங்கே பஸ் மொத்தத்தில் பஸ் ஏறினா ஹாஸ்பிட்டல் போய் இறங்கலாம். அங்கே கடை தர மாட்டேன். அங்கே 12th முடிச்சு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏஎன்ஏவே அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம 1 இயர் கோர்ஸ் படிச்சு நர்சிங் பிள்ளைங்களும் அங்கே போய் ஒர்க் பண்ணுது. பின்ன எல்லா டீட்டெயிலும் கேட்டாச்சு. ஒன்று சர்டிஃபிகேட் ஈவெண்ட்டு சர்டிஃபிகேட் வச்சுருக்கா. அப்புறம் என்ன, நல்ல சேலரி அவங்கள கிம்ஸில். இன்னைக்கு கிம்ஸில் ஒர்க் பண்ணால் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கும். விவேக் தான் போக மாட்டேன்னு நான் பிடிச்சிட்டேன். நீ அந்த நட்டை விவேக்கு கேட்டாராம வாங்கிட்டு போறியான்னு வேண்டாம்னு சொல்லிட்டியாமே. ஏன் அவன் விவேக் ஏன் பிடிக்கல? நாங்கள் எத்தனை வாட்டி போய் கேட்டிருக்கோம் தெரியுமா? 2-3 வாட்டி போய் கேட்டிருக்கேன். லாஸ்ட் அந்த ஒரு மேம் வாடா நீ இதுக்கு முன்னாடி வந்திருக்க. அப்போ 2வது வாட்டி கேட்கும் போகும்போது மக்கா இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் முன்னாடி வந்தலாம். இது மக்கா இது ஒன்று நீ வாய்ப்பே இல்லை மக்கா எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு அதுக்கப்புறம் கலெக்ஷனில் விளைவுக்கு கலெக்ஷன்லாம் போயிருக்குது. அப்போ உள்ளூர்ல வேலை வெளியூர் தான் வேலை பண்ணுவானுங்க. ஆமாம்,
தானே துணி துவைக்க வேண்டியது இருக்கு. தோப்பியா கொரியர் போட்டு துவைச்சிட்டு அனுப்புறேன்னு சொன்னேன். அதுதான் எனக்கு பெரிய சங்கடம். துணி துவைக்கணுமா? மண்ணை கட்டி துவைப்ப. அங்கே போய் யாரையாவது ஏதாவது ஃபிகர் கரெக்ட் பண்ணிடுறாங்களா? அவர் துவைச்சு தருவா. முடிஞ்சு முடிஞ்சு ஜாலி முடிஞ்சு ஜாலி முடிஞ்சு. இவே அன்னைக்கு யாருங்க வரது என்னன்னா ஸ்கூல் டேக்கு கிளம்பணும். ஸ்கூல் டேக்கு ஏதோ என்ன சோசியல் டேயா ஸ்கூல்டு கிளம்பிட்டு ட்ரெஸ்ஸை அந்த கண்ணாடியில் வந்து போட்டுலாம் போட்டு மாமா நல்லா இருக்கேனா அங்கே இருக்குன்னு எத்தனை வாட்டி கேட்டால் தெரியுமா? கண்ணாடியில் இப்படி நின்று பார்க்கா அப்படி நின்று பார்க்கா. யாருக்கு ஸ்கூல் டே? இவனுக்கு ஸ்கூல் டேக்கு. இவனுக்கு ஸ்கூல் அப்படியா? ஒரே ஸ்டைல் தான் போகிற வர. யாரு இவன் முடியால நல்லா ஸ்டைல் பண்ணான். என்ன அப்படின்னு கேட்கான். ஆமா ஸ்கூல் டேக்கு அழகா பட்டையை கிளப்ப வேணாமா? இது ஏன் கவர் உள்ள வச்சிருக்க? நீங்க வச்சுக்கிட்டு ஒளிரக்கூடாதுண்ணா. ஒளிரக்கூடாது. பேலன்ஸ் பண்ணிவிடும். அதுக்கா இல்ல இது சஞ்சனை அவமானப்படுத்திடாதனால நான் இனிமே பேச மாட்டேன். சண்டை போ நான் சண்டை இனிமே வெளியூர் போனா வெளியூரா வீட்டுக்கு என்ன பாரு பாரு தானே வெளியூர் போறதுக்கு மடிக்கிறது. இங்கேயே நல்ல வேலை பாரு. டெய்லி வந்து அம்மா வந்து பார்க்கணும், அம்மா ஒன்று பார்க்கணும். அது எவ்வளோ ஒரு இது தெரியுமா? நாங்கள் தான் எங்கள் அம்மா கூட ரொம்ப வருஷம் இருக்கலாம். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஒரு வருஷம் என்ன ஹாஸ்டல் தெரியுமா? எவ்வளோ தப்பு பண்ணிட்டேன் தெரியுமா? ஒரு வருஷம் ஹாஸ்டல் டைமில் தான் எங்கள் அம்மாவுக்கு மனதில் பாதிக்கப்பட்டது தெரியுமா? எங்கள் மாமா சொன்னாங்க சொல்லிட்டு நான் எங்கள் அம்மாவுக்கு கூடவே இருந்துருப்பேன். எங்கள் அம்மா தனியாகவே இருந்திருக்க மாட்டாங்களா? இப்போ கூட எங்கள் அம்மா இருந்திருப்பாங்க. வீட்டை விட்டு இப்போ கொஞ்ச நாளைக்கு போவாத. கொஞ்ச நாளைக்கு வேலை போயிடலாம். உனக்கு ஸ்ட்ரெஸ் உனக்கு 3 லட்ச ரூபா வேணும். இங்க என்ன வேலைக்குப்பா? ஒரு 6 மாசத்துல நான் 3 லட்ச ரூபா எனக்கு தேவைப்படுது. ஏபிஜே அப்துல் கலாம். எங்க நாள் தூத்துக்குடி இல்லாம எங்க நாள் ஒர்க் பண்ணுவேன். எங்கனாலும் ஒர்க் பண்ணுவேன். तुम सहूर அண்ணே பொலிச்சிட்டேன் கேட்டியா? மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் 500 ரூபா கொடுப்பாங்க. எனக்கு போகிறதுக்கா மனசு இல்லை. அவ்வளோ 2 பேரும் வந்து விட்டாடலாம். சரி எனக்கு அங்கே இருக்கு ஒரு மாதிரி ஏற்கனவே அங்கே இருக்குது. அது விசாரமே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ நான் 10 மணிக்கு ஒரு இப்போ அப்படியே இருந்த இடத்துல இருக்கணும். அது ரொம்ப கடுப்பாக இருக்கும். அது பைத்தியம் மாதிரி அங்கே வந்து மேலெல்லாம் மேலே பேரணும். ஏன் சாம்பிள் வயசு அதெல்லாம் வராதா? எக்ஸாம் வராதா? டெஸ்ட்டு அங்கே இங்கே போட்டு வரும். அங்கே காலையில் இதுதான் பிஸியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். காலையில் 10 மணி கொஞ்சம் பிஸியாக இருக்கும். மத்தியானம் 2 மணி சீக்கிரம் போக மாட்டான்ல. 4 மணிக்கு 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் தான் பிஸியாக இருக்கும். 1 மணி அதுக்கப்புறம் ஏன் 4 மணி வரைக்கும் இருந்தாலும் உள்ளே தான் இருப்பேன். போகவே மாட்டேன். சரி 3 4 மணி வரைக்கும் சரியா இருக்கும். அப்புறம் சாயங்காலம் சீக்கிரம் 5 மணிக்கு போவோம். 11 மணிக்கு ஒரு லஸ்ஸி குடிக்கும்ல அந்த ஆளு குடிச்சிக்கிட்டு பழமும் ஆமா அங்கே நிறைய காமெடி எல்லாம் நடக்கும். நிறைய காமெடி எல்லாம் நடக்கும். அங்கே தனி அக்கௌண்ட்ஸ்க்கு ஆளே கிடையாது கேட்டியா? அங்கே அந்த அதில் அந்த ஃபார்மசியில் உள்ள ஏதாவது அக்கௌண்ட் சீனியர் அவங்க தான் அக்கௌண்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க.
எல்லாத்துக்கும் சம்பளம் போடுறது அதுதான். ஃபார்மஸில் உள்ள தனி அக்கௌண்ட்ஸுக்கு ஏவனும் ஒரு ஆளே கிடையாது. ஃபார்மஸில் உள்ள முதல்ல பேசுங்க சொந்தக்காரங்கள்ட்ட பேசுவாங்க. பேசியே எடுப்பான். அந்த பிள்ளைங்க தனியாக கிறிஸ்டி எடுக்குமா, அந்த கிறிஸ்டியை பார்ப்பான். ஓஹோ அதில் அதிக இருந்தாலும் பில்லை போட்டு தள்ளிடுவோம். பாவப்பட்டவங்களும் கொடுப்பான். நல்ல அதெல்லாம் சரி. ஆள் பாவம் தான். ஆள் பாவம் தான். நான் அங்கே என்ன நின்றுப்பேன், பிரச்சனை இல்லை. கண்ணவருக்கு அங்கே சர்டிஃபிகேட்டு வேல்யூ கிடையாது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டாங்கன்னா கூட வேல்யூ இல்லையா. அது யார் சொன்னா? அவர் கவர்மெண்ட் டாக்டர். அவர் கவர்மெண்ட் டாக்டரு. ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குங்கல்ல, அது ஹாஸ்பிட்டல். மரியாதை எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா? சுகர் ஹாஸ்பிட்டல். இன்னொரு வேற எங்கே இருக்கு சுகர் ஹாஸ்பிட்டல்? சுகரில் தான் இருக்கு. ஏன்டி வேற எங்க? அங்கே மதியம் நல்லா சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் நிறைய பைசா போகணும்ல. நான் பைசா போகணும். பின்ன பொண்ணு ஆறுல எப்படிப்பட்ட பொண்ணை ஆத்தி கொண்டு வருதுல. அவரு கொண்டு வரல, அந்த பொண்ணு அவதான் செல்வி. எப்படி ட்ரெஸ் பண்றா? கல்யாணா நான் இருக்கேன். நான் வரதுக்கு நான் நிறைய பேர் நான் அங்கேருந்து ஜூட் ஆகும்போது தான் நிறைய பேர் ஜூட் ஆனாங்க. 4 பேர்கிட்ட. அவரு போயிட்டாளா இல்லையா செல்வி? நாங்கள் கிழக்க பாண்டி தென்காசி. நல்ல வேலை பாப்பா தெரியுமா? ஆனாலாம் வேலை பாப்பா. வருவான், இதில் பேஷண்ட் வந்த உடனே காலையில் பிரித்து எடுத்து போட்டுருவான். அந்த டாக்டர் லைட்டாக வந்து இப்படின்னு எட்டி தான் பார்ப்பான். எட்டி பார்த்து நான் மாத்திரேன்னா சரி அதனால முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அதை சேம் மெடிசன் சேம் ஆயின்மெண்ட் தான். கட் பண்ணி எடுத்து போட்டு நீட்டாக எல்லாம் போட்டு நீட்டாக அழகாக சூப்பராக ட்ரெஸ் முடிச்சிடுவான் அந்த பிள்ளை. எத்தனை நாள் நின்று முடிப்பா தெரியுமா? ஸ்பீடாக நிற்பா. ஸ்பீடாக ஓட முடியும். வேற பிள்ளைங்க நிற்காது. காலெல்லாம் சரி ஆக்கிடுவார்ல. காலெல்லாம் எடுத்த ஒரு இதே கிடையாது. அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கால் எடுக்கக்கூடிய ஆப்ஷனே கிடையாது. ஒன்லி இந்த ட்ரெஸ்ஸிங். அதனால இந்த பேஷண்ட்டு நான் ஒர்க் பண்ணோம்ல. முட்டை வாங்கிட்டு வாங்க பசிக்கு. சரி சீக்கிரம் உங்களுக்கு முட்டை வேணும். நான் போட்டு தரட்டா? நான் போட்டது நல்லா பெருசா இருக்கு. அப்படியா? அம்பட்டை குட்டியா இருக்கும். அம்பட்டை இதோட பெருசா இருக்கும்ல. இவன் போட்ட யானை முட்டை மாதிரிலாம் இருக்கும். அது அங்கங்க ஒரே அரையா இருக்கும். நீ எந்த ரூம்ல விளம்பி முட்டை போடுவ? நானா லெஃப்ட் எடுத்து ரைட்டு வாங்க ஒரு ரூம் அங்கதான். ரைட்டா? அந்த ரூம்ல போய் முட்டை போடுவ? ஆமா, நீங்க நாளைக்கு ஒரு ரூம் போனாங்களா? ஆமா, அங்கதான். அப்படியா? ஆமா. இந்த கடை சரி கைஸ், நம்ம ஒரு வழியாக வீடு கட்டியே முடிஞ்சு. இனி இதெல்லாம் எதுக்கு? இவ்வளோ நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். பார்ட் 3 வேணும்னா பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க. சரியா? சொன்னா நல்ல பையன். ஓகேவா? சரி, இப்போ நம்ம தேவையில்லாத பொருட்களை இதில் வைக்க வேண்டும். ஜிபே அது ட்ரான்ஸ்ஃபரே ஆக மாட்டேங்க தெரியுமா? அப்படியோ? ஆமாடா, தரல. அது ஏன் என்ன ஆச்சுன்னே தெரில. சரி, ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து லைட்டு தயாரிக்க போகிறோம். ஒரு நிமிஷம். இதோட பார்ட் 2 அவ்வளோதாங்க கைஸ். பார்ட் 3 வேணும்னா கமெண்டில் கேளுங்க. டாடா, see you.